காட்டுக்கு நாங்கள் போகிறோம் வீரப்பழம் பிடுங்குறதுக்கு. இந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீரப்பழம் பிடுங்கி எடுக்க போவோம். இந்த மரத்துக்கு இந்த கப்பில் தான் நாங்கள் கீழே நின்று பார்த்துறாங்க. இல்லை நிறைய பழங்கள் கிடந்தது. பழம் இருக்குதோம்மா, அப்படி அதிலே இருந்து பிடுங்கி சாப்பிட்டா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீரப்பழம் வந்து நாங்கள் கணக்க சாப்பிடலாம். நாங்கள் இப்போ இந்த கொப்பிலே பிடுங்கி சாப்பிட போகிறோம் பழங்களை. பாருங்க எப்படி இருக்குண்டு வீரப்பழம் பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. அதோட கொப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறேன். வணக்கம் ரவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வீரப்பழம் தான் பிடுங்கி எடுக்க போகிறோம். மரத்திலேயே போய் இன்றைக்கு பிடுங்கி கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த வீரப்பழ சீசன் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த வீரப்பழம் காய்க்கும். அப்பேக்குள்ளேயே பிடுங்கி சாப்பிடுவோம். அப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது இந்த வீரப்பழத்தை. அப்போ நாங்கள் இந்த வீரப்பழம் பிடுங்குறது தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ காட்டில் போய் வீரப்பழம் பிடுங்க போகிறோம். காட்டுக்கு நாங்கள் போகிறோம் வீரப்பழம் பிடுங்குறதுக்கு. இப்போ வீரப்பழ சீசன் தானே, அப்போ வீரப்பழம் பிடுங்கி சாப்பிட்டு பார்ப்போம் வலிக்கிட்டு இருக்கிறோம். வருஷத்துலேயே ஒரே ஒரு தடவை தான் இந்த வீரப்பழம் கிடைக்கும் எங்களுக்கு. அப்போ அந்த கிடைக்கிற காலத்தை பயன்படுத்தி இந்த வீரப்பழத்தை பிடிங்கி சாப்பிடுவோம்ண்டு காட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பழம் பிடுங்க போகிறோம். அப்படியே எல்லோரும் முன்னுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அப்படியே போய் நாங்கள் வீரப்பழத்தை பிடுங்குவோம். இந்த மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீரப்பழம் பிடுங்கி எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீரப்பழம் இருக்குது. சின்ன சின்ன இந்த பாருங்க அவ்வளோ இருக்குதுண்டு. ஒரு கொப்பு வெட்டினா காணும் போல நடக்குது. நிறைய பழம் இருக்குது. நல்லா சோப்பாக நல்லா ஆசையாக இருக்குது. அது வெட்டால் கொட்டிடும். பிடுங்கி எடுக்கணும். இப்போ நான் தான் இந்த மரத்தில் ஏறி வெட்ட போகிறேன். அப்படி எதாவது ஏறி போவோம். இந்த மரத்துக்கு இந்த பக்கத்தால் ஏறுறது என்னன்னு தெரியல. இந்த கப்பில் தான் நாங்கள் கீழே நின்று பார்த்துறாங்க. இல்லை நிறைய பழங்கள் கிடந்தது. இதைத்தான் நாங்கள் இப்போ வெட்டி இறக்க போகிறோம். பழம் இருக்குதோம்மா, ஒரு கோப்பு வட்டி இறக்கினாங்க. அந்த ஒரு கோப்பில் இருக்கிற பழமே காணுமா? பாருங்க நல்ல பழம் இருக்குது. இந்த பாருங்க இதுலேயே ஒரு பழம் இருக்குது. அதை பார்க்கவே வடிவாக இருக்கும் இந்த பழம். அப்படியே நானும் கீழே இறங்கி போய் நீ பழத்தை அப்படிங்க சாப்பிடுவோம். பாருங்க ஒரே ஒரு கோப்பு தான் வெட்டினாங்களோ எவ்வளோ பழம் கிடக்குதுன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. அந்த சாப்பிட்ற வடிவு நல்ல சிவப்பு பச்சைக்கு நல்ல சிவத்த பழம் நல்லா இருக்குது. நாங்கள் இதே இப்போ ஆஞ்சு எடுக்க போகிறோம். அப்படி அதிலே இருந்து பிடுங்கி சாப்பிட்டா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ பிடுங்கி எடுத்து கொண்டு போகிறோம். காட்டுக்குள்ளே நினைக்கிறோம். வீட்டை இருக்கிறாக்களுக்கு வேணும் தானே. இப்படி ஆஞ்சு கையில் வச்சிருக்க இவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது. அப்பா நிலத்தில் இருந்துட்டான் வாய வலிக்கிட்ட. அப்பா நின்று கொண்டு ஆய கால் இது போல இருக்கு. வீரப்பழத்தை பார்க்க ஆசையாக கிடக்கு. இருந்தாச்சு இதில் இன்றைக்கு வீரப்பழம் சாப்பிட்றதுக்கு அவங்களுடைய அக்காவும் வந்து நிற்கிறான். அக்காவும் நாங்களும் தான் வந்துடுறாங்க காட்டுக்கு வீரப்பழம் வந்து சாப்பிட. இந்த வீரப்பழம் வந்து நாங்கள் கணக்க சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிடவே வாயெல்லாம் ஒட்டி கொண்டு வந்துடும். வாழைப்பழம் வந்து நிறைய சாப்பிடலாம். மந்தளத்துக்கு வீரப்பழம் சாப்பிடலாம். சும்மா ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். கொப்புலேருந்து பிடிங்கி சாப்பிட இன்னும் ஆனால் வருஷத்தில் ஒருக்கா கிடைக்கிறோட அருமையாக கிடைக்கிறது. இப்போ அந்தந்த காலத்துக்குள்ள வந்து நாங்கள் அந்தந்த பழங்களை சாப்பிட்றோம். இந்த பழமும் அப்படித்தானே ஒரு வருஷத்தில் ஒரு சீசனுக்கு தான் காய்க்கிறது. வாழைப்பழமும் அப்படித்தான்.
வீரப்பழமும் அப்படித்தான். அந்த காட்டுப்பழங்கள்லான கிடைக்கிற காலத்தில் நாங்கள் சாப்பிடணும். எல்லாருக்கும் கிடைக்காது இந்த வீரப்பழம். நாங்கள் இப்போ இந்த கொப்பிலேயே பிடுங்கி சாப்பிட போகிறோம் பழங்களை. நான் சாப்பிட வலிக்கிட்டேன் பிடுங்கி அப்படி சாப்பிடக்கே ஒரு சுவையாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாயும் இருக்கும். நல்ல இனிப்பாயும் இருக்குது இந்த பழம். ஒவ்வொரு வீரமரத்துக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது. சிலது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும், சிலது சின்னனாக இருக்கும், சில இனிப்பாக இருக்கும், சில இனிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படி ஒவ்வொரு வீரக்கு வித்தியாசம் இருக்கும். இது நல்ல டேஸ்டான பழம். நாங்கள் இப்போ வீரப்பழம் 5 எடுத்துருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குண்டு வீரப்பழம். பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. அதோட கொப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுலேயும் பிடிங்கி சாப்பிட போகிறோம், இதையும் கொண்டு சாப்பிட போகிறோம். இவ்வளவும் சாப்பிட மாட்டோம், ஆனால் பிடுங்கி கொண்டு போயினோம். இப்போவே வாயெல்லாம் ஒட்டு ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு. இனிப்பும் கயர்த்தன்மையாக இருக்குது. சாப்பிட்ட உடனே வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த கயர் மாதிரி இருக்குது. கணக்கை சாப்பிடலாம். இப்போ பாலப்பழம்னா கணக்கை சாப்பிடலாம், வீரப்பழம் கணக்கை சாப்பிடலாம். எங்கள் இடத்துல பாலப்பழம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பாலப்பழமே இல்லை, இங்கே வேறு இடத்துக்கு தான் போகணும் பார்க்கணும். சாப்பிடல தான் நம்ம வீரப்பழம் கொஞ்சம் கிட்ட இருந்தபடியாக வந்து வெட்டினாங்க. இதுக்குள்ளே இஞ்சாலப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீரமரம் தான். இதில் நிற்கிறது எல்லாம் வீரமரம் தான். ஆனால் சில மரங்கள்லாம் காய்ச்சிருக்குது. இப்போ நாங்கள் பழமெல்லாம் நல்லபடியாக பிடுங்கி எடுத்துட்டோம். அம்மா முன்னே கொண்டு போயிட்டா பிடுங்கின பழம் எல்லாத்தையும். நாங்கள் அப்படியே கொண்டு போய் வச்சு சாப்பிடுவோம். அங்கே வீட்டை கொண்டே வச்சு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே கொண்டு போய் இஞ்சி எல்லாம் சாப்பிட்டு வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு அங்கேயும் பிடுங்கி கொண்டு போயிருக்கணும். அப்படியே போய் சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் வீரப்பழம் எல்லாம் பிடுங்கி கொண்டு வந்து சாப்பிட இருந்துட்டோம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வீரப்பழம் பிடுங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். அப்படியே பிடிங்கி சாப்பிட்றோம். அதோட நல்ல சுவையாக இருக்கும்போது பிடிங்கினாங்க. இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். நிறைய அப்படியாவது வீரப்பழம் தெரியாது. வீரப்பழம்னா என்ன தெரியாதானுங்க போயிருக்கு வீரப்பழம். இதை நாங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விதை ஒன்று இருக்குது, அதை துப்ப வேணும். இந்த வீரப்பழம் கிடைக்கிற சீசனில் சில பேர் வீரப்பழ ஜாம் அதெல்லாம் செய்து வைக்கிறவன். வருஷத்தில் ஒரு தடவை தானே கிடைக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எல்லாம் காய்ச்சி பழத்தை முடிஞ்சிடும். அதுக்காக வீரப்பழ ஜாம் எல்லாம் செய்து வச்சு சாப்பிட்றோம். பானுகள் அதுகள் ரொட்டி அப்படியெல்லாம் சாப்பிடலாம் வீரப்பழ ஜாம். இந்த வீரப்பழம் வந்து நாங்கள் இப்போ தனியாக இருந்து சாப்பிட்றத விட இப்படி சேர்ந்துருந்து சாப்பிடலாம். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் கூட பழமும் சாப்பிடலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. எல்லாரோடையும் சேர்ற அக்கா எல்லாம் தூரத்தான் இருக்கிறவா. அக்கா இது அக்கா நம்ம மகன் தூரம் இருக்கிறோம். டை வந்து நிற்கணும். அவளோட சேர்ந்து சாப்பிடக்க கூட ஒரு சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. ஆனால் காட்டிலே நிறைய இருக்குது. குப்பை முறைஞ்சி சாப்பிடலாம். ஆனால் காட்டுக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குதுன்னா காடு தானே. அப்போ எல்லாரும் சேர்ந்து இதில் பிடிங்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் ரோட்டில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். காட்டை விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம், வீதிக்கு வந்துட்டோம். அப்போ இதில் வந்துருந்து எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, வீரப்பழ காட்டுக்குள்ளே வந்து வீரப்பழ வேட்டையை முடித்து கொண்டு நாங்கள் எல்லாம் வந்து வீரப்பழத்தை இதில் இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் நிறைவாக சாப்பிட்டுட்டோம். எல்லாரும் சாப்பிட நீங்கள் எப்படி இருக்குது இப்போ? ஆனால் வாயெல்லாம் அவ்வளோ கயர்த்தன்மையாக இருக்குது, அதில் இறுக்கி பிடிக்குது. அப்போ அதனால் நாங்கள் விஷயத்தை சொல்லிடலாம் இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு நாங்கள் இதை சொல்கிறோம். எல்லாரும் பிடுங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்போ தான் இது இந்த அந்த வீரப்பழத்தின் தன்மை உங்களுக்கு விளங்கும். அப்போ நீங்கள் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வீரப்பழம் தெரியாமத்தான் இருக்கும். அது இந்த சுவையும் தெரியாது, பழமும் எப்படி இருக்குன்னு தெரியாது. பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவான பழம், சின்ன சின்ன பழமாக இருக்கும். சத்தம் தானே, நிறைய சத்தம் தான் இந்த பழங்கள். காட்டு பழங்கள்லாம் உண்மையிலே நிறைய சத்து இருக்கு. முந்தின காலத்தாக்கள் எல்லாம் இந்த காட்டு பழங்கள் நிறைய சாப்பிட்றோம். இப்போதைய பிள்ளைகள் இந்த காட்டு பழங்கள் சாப்பிட்றோம் சரியான குறைவு. அதனால் உங்களுக்கு எங்கே கிடைக்குமாண்டா நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பழங்களை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றது குறைவண்டதை விட கிடைக்கிறதும் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ இவைகளையும் கேட்டு பார்ப்போம். உங்களை வீரப்பழம் இப்படி இருக்குன்ட்டு. வீரப்பழம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் வாய் விடுவது இல்லை. இறுக்கி பிடிக்குது வாய். இப்போ நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சால் இந்த பழம் உங்களுக்கு கிடைக்குமெண்டா மிஸ் பண்ணாமல். இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குண்டு. அப்போ இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.